ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் பாருங்கள், சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு தட்டு சாப்பாடாக இருந்தால் கூட ஒரே ஒரு கரண்டி வத்த குழம்பு ஊற்றி மொத்த சாப்பாட்டையும் நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக அள்ளிடும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக நாங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு நான் செஞ்சுருவேன். இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி நான் சூடுபடுத்திக்கிட்டேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த நல்லெண்ணெயில் இங்கே பாருங்கள், இதுதான் காஞ்ச வத்தல், சுண்டக்காய் வத்தல் சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் மணத்தக்காளியோட வத்தலும் நம்ம செய்யலாம். இதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம லைட்டாக வதக்கி அதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன், டார்க் ப்ரௌனாக வரணும். நம்மளுக்கு தீயை விட்டுறாதீங்க. தீஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு கசப்பு எடுத்துக்கும். ஸோ நல்லா இதை பதமாக பார்த்து நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையுமே இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், எடுத்துட்டு அதே கடாயில் தேவையான அளவு மறுபடியும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றும்போது நம்மளுக்கு நுர வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை எதுவும் நினச்சிக்க வேண்டாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெங்காய வத்தல் வடகம், வத்தல் வடகம் எப்படி வேணாலும் சொல்லலாம், வெங்காய வடகம் அது ஒரு ஸ்பூனு. இது எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், நுர வர ஆரம்பிக்குது. அதுக்காக நீங்கள் எண்ணெய் வேறு எண்ணெய்ன்னு நினச்சிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான், நல்லா செக்கு எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போது அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு இந்த வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். பூண்டு தான் மெயின். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். பூண்டு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக போடுறோமோ வத்த குழம்பு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இது லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண உடனே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கம்பல்சரி போடுங்க. ஏன்னா அதுதான் இந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் ரொம்பலாம் வதங்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கும் போதே என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. இது நம்ம நார்மலாக குழம்புக்கு வதக்கிற மாதிரிலாம் வதங்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கினா போதும். இங்கே பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நல்லா பழமான தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கையிலேயே பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போது நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு நம்ம போடும்போது, நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்துருப்போம், அவங்கெல்லாம் தக்காளி வதக்கவே மாட்டாங்க, கையிலேயே பிசைஞ்சு அப்படியே தான் ஊற்றுவாங்க. ஸோ இப்போ அந்த தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இது குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு 4-5 நாளாக நான் வீடியோ போடலை. ஸோ கொஞ்சம் வேலை அதிகமாக, அவுட் சைடு ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால நான் வீடியோ போடலை ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எந்த குழம்பு வச்சாலும். நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த மிளகாத்தூள் என்ன பண்ணுங்கள், அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம இப்போ எதுலேயுமே நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள் நான் என்ன சேர்க்குறேன்ட்டு. நான் தண்ணியே சேர்க்காம தான் இந்த குழம்பு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ப மாட்டீங்க, நீங்கள் பாருங்கள் எப்படி நான் செஞ்சுருக்கேன்ட்டு. ஸோ இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம்.
இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற்ற போகிறோம். இந்த புளி தண்ணியில் ஊற வைக்கல நான், நம்ம சாதம் வடித்தோம் பார்த்திங்களா, கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். என்னடா இது கஞ்சி தண்ணியிலேயே ஊற வச்சு குழம்பு வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு போயிடுச்சு, சாரி. பாருங்கள், பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம லைட்டு எமர்ஜென்சி லைட் வச்சு தான் சமைக்கிறேன். பவர் வந்து உடனே வந்துடும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம சமைக்கவே ஆரம்பிச்சாச்சு, அதை முடிச்சிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த கஞ்சி தண்ணிலேயே நம்ம இந்த புளியை கரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா இது நல்லா கொதிக்கட்டும். அந்த புளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் மேலே திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்கள், மீதி இருக்கிற கஞ்சி தண்ணி இங்கே பாருங்கள். கஞ்சி தண்ணியை சாதம் வடித்த தண்ணி நம்ம கீழே எப்பவுமே கொட்டிடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த சாதம் வடித்த தண்ணியில் நம்ம குழம்பு வைக்கும்போது நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அதோடய டேஸ்ட்டு நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கஞ்சி தண்ணி ஃபுல்லாக ஊற்றுனதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வத்தல், சுண்டக்காய் வத்தல், அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். குழம்பு எப்படி கொதிச்சு நல்லா திக்காக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா இது போட்டதுக்கப்புறமா, அந்த ப்ரௌன் சுகர் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ சூப்பரான ஒரு வத்த குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கொதிக்குது. குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது. ஸோ கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெய் வேலை திரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு, ஏன்னா பச்சை வாசனை இருக்கும்போது உப்பு காரம்லாம் அந்தளவுக்கு தெரியாது. நல்லா கொதிக்கும்போது தான் உப்பு காரம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்புலாம் நான் கரெக்டாக முன்னாடியே போட்டுட்டேன், அதனால் எங்களுக்கு உப்பு போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிடுச்சு, பவரும் வந்துடுச்சு. இப்போது பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மண் சட்டின்றதுனால அது 2 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்காது. கொஞ்சம் வந்து கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மண் சட்டி அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், அதனால் இது இப்படி தான் கொதிக்கும். அடுப்பானால் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சி தண்ணியில் வைக்கிற வத்த குழம்பு நான் எங்கேயுமே தண்ணியை ஆட் பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த கஞ்சி தண்ணியில் இந்த வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.